2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா எந்த ஒரு வேலையை பார்த்தாங்களா, சமந்தானால இன்னுமே அந்த நாட்களை மறக்க முடியலன்னு ரொம்ப உடஞ்சு போய் சொல்லியிருக்காங்க. யாரை பார்த்தும் யாரும் பொறாமப்படக்கூடாதுன்னு ஷியாம் யார சொல்லியிருக்காரு தெரியுமா? அடுத்து சாண்டி மாஸ்டர் தான் அப்படின்னு ரீசெண்ட் இன்டர்வியூல அவரு பேசின விஷயங்களையும், விஜய் அவரு எப்பவும் எனக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டே தான் என் கூடவே பக்கபலமா இருக்காருன்னு நடிகர் ஸ்ரீநாத் அவர் சொன்னதையும் வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே நயன்தாரா அவங்க படப்பிடிப்பு தளத்துல எல்லாம் பண்ற விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப கோவத்தை தான் ஏற்படுத்துற மாதிரி நிறைய பத்திரிகைகள்ல எழுதிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஒரு 2 நாள் முன்னாடி தான் என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்கன்னு நயன்தாரா ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. சமீபத்துல நயன்தாரா அவங்கள பத்தி, அதாவது நகைக்கடை விளம்பர படத்துக்காக 2 நாள் கால் ஷீட் கொடுத்துட்டு 8 மணி நேரம் நடிக்க முடியாது, 2 நாட்களா பிரிச்சு நடிக்கிறேன்னு சொல்லிட்டு புக் பண்ணும்போது அப்படி புக் பண்ணிட்டு 2 நாளுக்கும் சம்பளம் பேசிட்டு ஒரே நாள்ல நடிச்சு முடிச்சிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஒரு 25 பேர் அங்க வந்திருக்காங்க. விளம்பர மாடல்ஸ், டைரக்டர்னு எல்லாரும் சொன்ன நேரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா நயன்தாரா அவங்க 2 நாட்கள்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல 8 மணி நேரத்துல எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க. ஒரு நாள்ல மொத்த படப்பிடிப்பையும் முடிச்சிட்டு 2 நாளுக்கான சம்பளத்தை வாங்கிட்டாங்க. ஆனா அங்க கூட நடிச்ச சக நடிகர்கள் எல்லாம் 2 நாள் சம்பளம் பேசிட்டு ஒரு நாள் சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்படி நகைக்கடி விளம்பரத்துல பெரிய அக்கப்பூரே பண்ணிருக்காங்களாம். இப்ப இவங்க கைவசம் 2 படம் தான் இருக்குங்க. ஒன்னு ராக்காயி, இன்னொன்னு மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகம். ஏன்னா இந்த வருஷத்துல நிறைய இவங்களுடைய படங்கள் எல்லாம் ஃபிளாப் ஆச்சு, எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 படமும் கடின உழைப்பு போட்டு மறுபடியும் ஹிட் கொடுக்கற அளவுக்கு கொண்டு வருவாங்களா, என்ன பண்ண போறாங்க, என்ன மாதிரி கதை தேர்வு இருக்க போகுதுன்னு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சமந்தா அவங்களுடைய நடிப்புல கடைசியா சிட்டாடல் வெப் சீரிஸ் வெளியாகி வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில நிறைய பேட்டி எல்லாம் கூட கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த பேட்டியில அவங்க பேசும்போது, அதாவது 15 வருஷம் ஆயிருச்சு, நான் ஹீரோயினா நடிச்ச முதல் படமான மாஸ்கோவின் காவிரி படத்துல என்னோட நண்பர் ராகுல் ரவீந்திரனும் நடிச்சிருந்தாரு. அந்த படம் பற்றிய நினைவுகள் அதிகமா இல்ல. அதே சமயம் விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட தெலுங்கு ரீமேக்கான ஏ மாயா சே சாவே படத்தோட ஒவ்வொரு ஷாட்டும் எனக்கு நினைவில் இருக்கு. அதை என்னால மறக்கவே முடியாது. கார்த்திகை கேட் பக்கத்துல சந்திக்கிற காட்சிகள்லாம் முதல்ல அந்த படத்துல நான் நடிச்ச காட்சி. அந்த படத்துல பணியாற்றியது மறக்க முடியாத அனுபவம். சினிமாவில் 15 வருஷம் அப்படிங்கிறது நீண்ட காலம் அப்படின்னும், நான் நடிச்ச சில படங்களை பார்க்கும்போது இவ்வளவு மோசமாவா நடிச்சிருக்கேன் அப்படின்லாம் தோணும். ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கத்துக்கிட்டு நடிச்சேன். எனக்கு சினிமாவில் வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சமீபத்திய பேட்டியில அவங்க சொன்ன விஷயங்கள் வெளியாகி இருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் நாக சைதன்யா அவர் கூட நடிச்சதுனாலதான் இப்படி சொல்றாங்களா, இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் நிறைய பதிவிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஷியாம் அவரு, அதாவது ஒரு முறை நான் நடன நிகழ்ச்சியில நடுவரா இருந்தப்ப சிவகார்த்திகேயன் அவர் போட்டியாளரா இருந்தாரு. இப்ப அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்கன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாமே கடவுள் அமைத்து கொடுத்த பாதை தான். அடுத்தவங்களை பத்தி பேசி பொறாமப்படாம நமக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்காரோ அதுக்கு நன்றி சொன்னாலே நம்ம சந்தோஷமா இருக்கலாங்க அப்படின்னு ரீசெண்டா ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்காரு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சாண்டி மாஸ்டர் எனக்கு ஒரு ஆசை. இதை நான் லாரன்ஸ் மாஸ்டர் கிட்டயே சொல்லி இருக்கேன். பிரபுதேவா மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர், அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர் தான். அவங்களுக்கு அப்புறம் நான் தான் இருக்கணும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதே போல விஜய் அவரோட நண்பர் ஸ்ரீநாத் அவர்கிட்ட விஜய் அவர் ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவரே இப்ப அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, சினிமா விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்காரு, அதனால லெக் பீஸ் படத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. என்னுடைய படங்கள் வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களையும் அவரும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. எனக்கு அவர் பர்சனலா எல்லாத்துக்குமே வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காருன்னு இப்படி ரொம்ப அழகான விஷயங்களை சொல்லி நட்புனா எவ்வளவு பெரிய விஷயம்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.